ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் இட்லி, ஒலையாப்பம். இட்லிலாம் போய் ஸ்வீட் இட்லி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவுமே பாரம்பரியமான உணவு தாங்க. காலைல டிஃபன்லேருந்து நைட்டு டின்னர் வரை எடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குட்டீஸுங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, பூரி செய்யாமல் இந்த மாதிரி ஒலையாப்பம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பண்ணலாமா? இப்போ 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வறுத்து கூட செய்யலாம், ரொம்பவே வாசமாகவும் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் தண்ணியை ஊற்றிக்கலாம். அது நல்லா சூடானோன்னு இப்போ களைஞ்சி வச்ச பருப்பை போட்டுருங்க. நல்லா மலர்ந்து வேக வைக்கணும், கொலன்னு வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் 150 கிராம் எடுத்துருக்கேன், அதை நல்லா நுணுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு தேங்காயில் ஒரு முடி மட்டும்தான் எடுத்துருக்கேன். அதை நல்லா பூ மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நைஸாக திருவ முடியுமோ அந்தளவுக்கு திருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறேன். அதை தேங்காய் பூவில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதை மாதிரி இந்த மாவு எடுத்து இட்லி பானையில் ஊற்றிக்கோங்க. இது இட்லி மாவு கிடையாது, இதுக்குன்னு மாவு அரைக்கணும். இந்த மாவில் நீங்கள் ஒலையாப்பம் செய்யலாம், ஆப்பம் செய்யலாம், இனிப்பு பணியாரம் செய்யலாம், கார பணியாரம் செய்யலாங்க. அடுத்த வீடியோவில் மாவை எப்படி அரைக்கணும் அந்த வீடியோ போடுறேன். இப்போ நான் அளவு மட்டும் சொல்கிறேன். 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் இட்லி அரிசி ரெண்டையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 அரிசியுமே ஈக்குவல் அளவு தாங்க எடுக்கணும். இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து 50 கிராம் உளுந்து, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எப்போது அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச அரிசி மாவில் உளுந்தையும் கலந்து கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. மாவு புளிக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே எடுத்து ஊற்றலாம். இப்போ எல்லா தட்டிலையும் இட்லி ஊற்றியாச்சு. இந்த மாவு மேலே கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய், நம்ம நுணுக்கி வச்ச வெல்லம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விடுங்க. ரொம்ப வேக விட்றாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும், அப்புறம் சாஃப்டாக கிடைக்காது. நம்மளோட ஸ்வீட் இட்லி ரெடி. சுட சுட இந்த ஒலையாப்பத்தை சாப்பிட்டா அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.